திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. வைப்பூர் என்ற ஊரில் வணிக மரபில் வாழ்ந்த தாமன் என்பவனுக்கு 7 பெண்கள் பிறந்தனர். அவர்களுக்கு ஒரு தாய்மாமன் இருந்தான். அவன் வீட்டிலே தங்கி அனைத்து வேலைகளையும் செய்து வந்தான். தாமன் தனது முதல் மகளை உனக்கு தருகிறேன் என்று கூறி ஏமாற்றிவிட்டு வேறொருவருக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டார். இது போலவே தனது 6 பெண்களையும் ஒவ்வொரு முறையும் மாமனுக்கு தருகிறேன் என்று கூறி வேறு ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டார். தன் தந்தையார் செயலை விரும்பாத 7வது மகள் தன் தாய்மாமனிடம் சென்று, என் தந்தை என்னையும் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார். எனவே நாம் இருவரும் இன்று யாரும் அறியாத வகையில் இவ்வூரிலிருந்து புறப்பட்டு திருமருகல் சென்று திருமடத்தில் தங்கி காலை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி அன்று இரவே இருவரும் திருமருகலில் உள்ள ஒரு பொது மடத்தில் தங்கினர். அப்போது ஒரு பாம்பு அம்மாமனை தீண்ட அவன் உயிர் பிரிந்தது. அப்பெண் என்ன செய்வதென்று அறியாது அம்மாமனின் உடலை தீண்டாமல் அழுது கொண்டே இருந்தார். அதிகாலை திருமருகளில் உள்ள சிவாலயத்தில் அருளும் மாணிக்க வண்ணரின் கழல் வணங்கச் சென்ற சம்பந்த பெருமானுக்கு இப்பெண்ணின் அழுகுரல் கேட்க அம்மடத்திற்கு எழுந்தருளி அப்பெண் வழி நடந்ததையெல்லாம் அறிந்து அம்மாமன் உயிர்ப்பித்து எழ, தடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் பெருவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் முள்மெளிவே என தொடங்கும் பதிகத்தை பாடினார். அப்போது அம்மாமன் விடம் நீங்க பெற்று எழுந்தான். தொண்டர்கள் ஹரஹரா என்று கோஷம் எழுப்பினர். சம்பந்த பெருமான் அவ்விருவரையும் அழைத்து சென்று திருமருகல் பெருமான் முன்னிலையில் திருமணம் செய்து வைத்தார். இன்றும் திருமணம் தடை நீங்க இந்த பதிகத்தை ஓதி வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நிச்சயம். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போற்றி.